உன் அடையாளத்தை மறைச்சு இந்த திராவிட திருட்டு பயிலுக தங்கள் அடையாளத்தை நிறுவி எல்லாம் பெரியார், அவர் தான் படிக்க வச்சார், அவர் தான் சட்டி போட்டு விட்டார், அவர் தான் பல்வலைக்கு விட்டார். வைத்தியகரை படிக்க வச்சவன் நம் தாத்தன் காமராஜ், குடிக்க வைத்தவர்கள் இவர்கள். எல்லாம் பெரியார் போட்டாதே எனக்கு ஓட்ட. என் இனத்தில் முன்னவர்கள் எல்லாரும் பெரியார், தயவு செய்து போடு எனக்கு ஓட்ட. பொம்மை இருக்காது வேற எங்கேயாவது சில பத்திரிக்கா? பூலித்தேவனுக்கு நெற்கட்டும் சேவலை விட வேற எங்கேயா அட பத்திரிக்கையாடா நீ? பெருந்தலைவர் காமராஜன் தாத்தனுக்கு எல்லாரும் மாலை போடுவானாடா? தெய்வ திருமகன் தாத்தா முத்துராமலிங்க நாட்டின் விடுதலைக்கு 9 ஆண்டுகள் சிறையில் இருந்த நம் தாத்தனுங்களுக்கு போடுவானாடா? செக்கை இழுத்த மரம் ஒருத்தருக்கா நம்ம பாட்டேன். பணக்காரன்டா, பிறப்பால் பணக்காரன், சொத்தம்பட்டை வித்து நாட்டு விடுதலைக்கு செலவு பண்ண நம்முடைய பாட்டன் வாவு சிதம்பரனாருக்கு எல்லா சாதிக்காரன மாலை போட்டு வணங்கி பாத்திருக்காடா? ஆனால் அம்பேத்கர் வச்சுக்க அறிவாசன், பெரும்பிடுகு முத்திரைன்னு நமக்கு ஒரு பாட்டன் இருக்காடா, சுவரன் மாறன் நம்முடைய பாட்டன், எல்லாரும் மாலை போட்டு வணங்கி பார்த்திருக்காடா? இல்லடா, அதான்டா இங்க இருக்கிற அரசியல். பெரும்பிடுகா முத்திரையில 2 பேரை போய் மாலை போட விடுவான்டா. தீரன் சின்னமலையா கவுண்டர்ல 2 பேர் போடு. முத்துராமலிங்க தவிர இதான் திராவிட அரசியலின் சூழ்ச்சி. இதை தகர்க்க சொன்னது யார்? என்னுடைய தாத்தன் இரட்டமலை சீனிவாசன். ஆடாத நம்முடைய ஐயா அப்துல் கலாம் ஒவ்வொரு நாளையும் உனதாக்கு, எவரையும் சம உணர்வுடன் சந்தி, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று எல்லாரும் சமமா சந்தி. நீ பட்டறை கல்லானால் அடி தாங்கு, நீ சம்மட்டியாக மாறினால் ஓங்கி அடி என்கிறார். பல 100 ஆண்டுகளாக பட்டறை கல்லாக இருந்த அடிதாங்கிய நாங்கள் இப்போது சம்மட்டியாக மாறி ஓங்கி அடிக்கிறோம், அடிச்சு நொறுக்கிறோம். அந்த மருது வண்டியா அது கண்டுக்கிறது இல்லை, வேலுநாச்சியாரா சுத்தமா இல்ல, காமராஜரா நாடார்ல 4 பேர் போகண்டா, அதுவும் போனா போவான் இல்ல. இது யாருடைய வேலை? திராவிடன். ஆனால் போற்றுதற்கும் வழக்கத்திற்கும் உடைய நம் இன முன்னோர்கள் எல்லாரையும் மாலையிட்டு வணங்குகிற ஒரே மகன் நான் ஒருத்தனா இந்த நாட்டில் இருக்கு. அவனவன் சாதி மதத்துக்கு நிற்கிறான். நான் பிறந்த பெருமை மிக்க தமிழன் என்கிற தேசிய இனத்திற்கு நிற்கிறோம்டா. நாங்கள் தமிழர்கள் என்ற திமிரு நாய் பேய் நாய்களா நாட்டாளும் போது மானமும் வீரம் கொண்ட புலி ஆளாதாடா இந்த நாட்டை. ஆனால் ஐயா கருணாநிதி சமாதிக்கு எல்லா சாதியும் கூட்டிட்டு போவான். அது திராவிடம். ஒவ்வொரு சாதியும் பிரிந்து தம் இன முன்னோருக்கு வணக்கம் செலுத்தும் தமிழ் தேசியம். இப்ப ஒருத்தன் எல்லாரையும் ஒரே மாலையில் ஒரே நாரில் இத்தனை மலர்களையும் கோர்க்கிறான் என்பதில் அவனுக்கு பிரச்சனை இருக்குடா. ஆனால் அம்பேத்கர் சொல்லுகிறார், இந்த நிலப்பரப்பிலே துணைக்கண்டத்திலே பெரும் எண்ணிக்கையில் இருக்கிற மக்கள் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் தான். எப்படின்னா ஒரு மாநாடு நடக்கிறது, அந்த மாநாட்டில் பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் அண்ணல் அம்பேத்கர்கிட்ட போய் ஒரு கோரிக்கை முன்வைக்கிறாங்க. அந்த கோரிக்கையை அண்ணல் வாசிச்சுட்டு அதை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அந்த மாநாட்டில் பேருரையாற்றாங்க. அந்த உரையில் இருக்கிற ஒரு பகுதியை தான் உங்கள் மகன் இதில் பேசியிருக்கேன். என்ன சொல்கிறாங்கன்னா, அது நீங்களே பாருங்க. பிற்படுத்தப்பட்ட மக்கள் தான் 80 விழுக்காட்டுக்கு மேலான மக்கள் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் தான். இந்த மக்கள் இரு சமூக மக்களின் தேவை ஒன்றுதான், வெவ்வேறு இல்லை, ஒன்றுதான். இந்த 2 சமூக மக்களும் ஒன்றிணைந்து நின்றால் இந்த நாட்டு அதிகாரம் அவர்களிடத்தில் தான் இருக்கும். ஆனால் இவர்கள் நிற்பதில்லை, அதுதான் கெடுவாய்ப்பு. தாழ்த்தப்பட்ட மக்களோடு ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் இணைந்து நின்றால் தாழ்த்தப்பட்ட மக்களின் சமூக நிலை, அவர்களுக்கு ஏற்பட்ட தாழ்நிலை தன் சாதி சமூகத்துக்கும் வந்து விடுமோ என்று அஞ்சி இவர்கள் இணைய மறுக்கிறார்கள். நான் சொல்லல, அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர் என்ன சொல்றாரு? யாருக்கு சொல்றாரு? எனக்கிட்ட, உங்ககிட்ட, நம்ம முன்னாடி உட்கார்ந்து ஒவ்வொருத்தர் என்ன சொல்றாரு? நீங்கள் செய்ய வேண்டியது வயது வந்த எல்லோருக்கும் நமக்கு தான் சொல்றாரு, நமக்கு தான் சொல்றாரு. குறிப்பா எனக்கு, உனக்கு, என் முன்னாடி உட்கார்ந்திருக்காரு என்ன சொல்றாரு பாரு, டே நீங்க இதை செய்யுங்கடாங்கிறாரு. அதுதான் நான் செஞ்சுக்கிட்ட பிறகு இந்த நாட்டை ஆள்கிற அதிகாரம், அதற்கான வாய்ப்பு அவர்களுக்கு வந்துவிட்ட பிறகு
ஆள்கிற உரிமை அவர்களுக்கு வந்துவிட்ட பிறகு ஒன்றிணைய தயக்கம் ஏன்? நீங்கள் செய்ய வேண்டியது பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களை ஒன்றிணைக்க வேண்டியதுதான் என்கிறார். அதைத்தான் உங்கள் பிள்ளைகள் செய்து கொண்டிருக்கிறோம். எங்கே ஆதி தமிழன் விடுதலை இல்லாது மீதி தமிழன் விடுதலை வெல்லாது. கட்டிடத்தின் அடித்தளத்தை வலுவாக கட்டாமல் மேற்கூரையை எவ்வளவு அழகாக கட்டியும் பயனில்லை என் உடன் பிறந்தார்களே. கட்டிடத்தின் அடித்தளத்தை வலுவாக கட்ட வேண்டும் என்றால் ஆதி தமிழர் விடுதலை பெற்று மேம்பட்டு கல்வி, அரசியல், வேலை வாய்ப்பு எல்லாவற்றிலும் உயராது தமிழ் சமூகம் உயராது. உன் ஆதி சிவன் யார்? சிவனை மதித்து வணங்குகிறாய், அவன் பரம்பரையை மிதித்து ஒதுக்குகிறாய். எங்களுக்கு ஒரு கொள்கை நிலைப்பாடு இருக்கிறது. நாங்கள் அண்ணல் அம்பேத்கரின் கோட்டும் சூட்டு மட்டுமல்ல, அவருடைய கொள்கையும் கோட்பாடுகளும் எங்களுக்கு அவசியம். அதிலே அறிவாசான அண்ணல் அம்பேத்கரை எங்களின் முன்னத்தி ஏறாக வழித்தடமாக வழிகாட்டியாக ஏற்கிறோம், அறிவு ஆசானாக ஏற்கிறோம். ஆனால் எங்களின் தலைவர்களாக எங்கள் பாட்டனார் அயோத்திதாசர், ரெட்டமலை சீனிவாசன், மாசி ராஜா அவர்களை மார்க்ஸை எங்களுடைய அறிவு ஆசானாக வழித்தடமாக வழிகாட்டியாக ஏற்கிறோம். சாக்ரட்டிஸை அப்படித்தானே இருக்கிறோம், பிளாட்டோவை அரிஸ்டாட்டிலை அப்படித்தானே இருக்கிறோம், இங்கர்சால் ஏங்கல்ஸை அப்படித்தானே இருக்கிறோம், ஹோசிமினை அப்படித்தானே இருக்கிறோம், மாசே துங்கை அப்படித்தானே இருக்கிறோம், பிடல் காஸ்ட்ரோவை, சேகுவேராவை அப்படித்தானே இருக்கிறோம், பகத்சிங்கை அப்படித்தானே இருக்கிறோம், சுபாஷ் சந்திர போஸை அப்படித்தானே இருக்கிறோம். ஆனால் தலைவர்களாக எங்கள் தாத்தா சிங்காரவேலரையும் சிவானந்தத்தையும் எங்கள் அப்பா நல்லகண்ணுவைத்தான் தலைவனாக இருக்கிறோம். ஆனால் தலைவனாக எங்கள் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்களைத்தான். எங்களுக்கு ஒரு கோட்பாடு, பன் என்பவன் என்னை பெத்தவனாக இருக்க வேண்டும், தலைவன் என்பவன் என் ரத்தவனாக இருக்க வேண்டும். என் மொழி புரியாதவன் எனக்கு இறைவனாக இருக்க முடியாது, என் வழி உணராதவன் எனக்கு தலைவனாக இருக்க முடியாது. தகப்பனையும் தலைவனையும் கடன் வாங்க முடியாது, இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும். இது உலக பொதுமைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் வைத்த கோட்பாடு. சாதிய இழிவை துடைத்தெறிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலானது. கோயில்களில் எப்போதும் ஆடுகளை தான் பலியிடுகிறார்களே ஒழிய சிங்கங்களை அல்ல. நீங்கள் இந்த பூமியில் பிறந்து சாதிய இழிவு, தீண்டாமை கொடுமையை சிக்கி தவிக்கிறதை பார்க்கும் போது என் இதயத்தில் ரத்தம் கசிகிறது. இந்த கொடுமைகளை எல்லாம் சுமந்து வாழ்வதற்கு பதிலாக நீங்கள் தாயின் கருவறையிலேயே கலைந்து போய் இருக்க கூடாதா என்று வருந்தியவன் நம்முடைய அறிவாசான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அடிமைப்பட்டு உரிமை இழந்து நிற்கிற இனங்களுக்கு, மக்களுக்கு ஒரே வழிதான் அரசியல் விடுதலை தான். அதிகாரம் மிக வலிமையானது, அனைத்து துன்பப்பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே. வாக்கு வலிமை மிக்க ஆயுதம், மதிப்பு மிக்க நம் உரிமையை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பதென்பது அவமானகரமானது. அண்ணல் அம்பேத்கர்